அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் நைட்டி ஸ்டிச்சிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து நெக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவேன். ஃபஸ்ட்டே நான் நெக்கு ஜிப்புக்கு உள்ள பட்டி எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிடுவேன். அப்போ தாங்க நம்ம வந்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 மீட்ரு துணி இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டிலையே நைட்டி தைச்சி பழகுங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் பொறுமையாக காட்டியிருக்கேன். டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் எனக்கு நெக் பீஸில் அகலமாக வருதுன்னு நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நைட்டி பீஸில் நெக் பீஸ் வச்சு நம்ம தைக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் வந்து தைக்க பழகுங்க. எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல நம்ம நின்று திருப்பினோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா திரும்பும். அந்த இடத்துல வந்து ஒரு ஹேர்கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். 1/2 இன்ச்செலாம் நீங்கள் வந்து தையல் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து சுருங்கிடும். உங்களுக்கு அளவுக்கு மீறி சுருங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து போடும் போது சின்னதாக இருக்கும். அதனால் வந்து அந்த 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அப்பைக்கப்பே எக்ஸ்ட்ரா வர நூல், எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போது வந்து ஓரத்தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அந்த கார்னர் சொன்னேன்ல, அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தூக்கிட்டு இருக்காமல் ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து டைலரிங் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு கூட கஸ்டமருக்கு கொடுக்கலாம். எனக்கு டைலரிங் மட்டும்தான் தெரியும், எனக்கு வேறு எதுவும் தைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 மீட்டர் துணி எடுத்து ஈஸியாக நைட்டி வந்து தைக்க பழகிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிப்பு தைக்க போகிறோம். 2 பக்கமும் நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஜிப்பு தைக்கும் போது பார்த்து பொறுமையாக தைக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஊசியும் உடஞ்சிரும். நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஜிப்பை வச்சு தைக்கணும். 2 பக்கமே ஒன்றா சேமாக வரணும் ஜிப்பு. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜிப்புக்கு மேலே வர பட்டி துணி எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கணுங்க நைட்டி. இந்த ஓப்பன் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஓரத்தையல் ஒன்று போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிச்சுக்கோங்க. ஓரத்தையிலே போட்டுவாங்க. அந்த ஜிப்பு முடிக்கிறோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு மேலே பா மாதிரி திருப்பி வி மாதிரி உள்ளே மடித்து நீங்கள் திருப்பி கொண்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அவ்வளோதான், நம்ம ஜிப் அடித்தாச்சு, நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க தைக்கணும். இப்போ வந்து பேக் சைடுக்கு நம்ம கிராஸ் பீஸில் ஒரு பிட்டு துணி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து உள் பக்கமாக மடித்து கிராஸ் பீஸாக எடுக்கிறோம். இது 2 துணியாக எடுத்து சைடு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் சைடில் உள்ள ரவுண்டை இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். 2ஆக மடித்து 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க. அவ்வளோதான், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக் சைடில் உள்ள
துணியை வச்சு மேலே ஃப்ரண்ட் பேக் சைடில் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் சைடை வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு உள்ள துணியை எடுத்து பேக் சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஷோல்டரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிக்க போகிறோம். நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி. ரஃப் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. நல்லா ரஃப் அடித்து முடிச்சிருங்க. 2 தையல் போடணும் ஷோல்டருக்கெலாம். ஷோல்ட்ரு தைச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து பேக் சைடு வந்து லேபிள் வைக்க போகிறோம். நம்ம துணி வந்து அப்படியே தைச்சி விட்டுருக்கோம்ல, இப்போ வந்து பேக் சைடில் அதை மடித்து நம்ம வந்து லேபிள் வைக்கலாம். இது எல் சைஸு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நடுவில் சென்டர் பாயிண்ட் வர இடத்துல நம்ம வந்து லேபிள் வச்சு அட்டாச் பண்ணணும். அவ்வளோதாங்க, பேக் சைடும் நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கை ஸ்டிச் பண்ண போகிறோம். கைக்கும் 2 தையல் போடணுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே நைட்டிலாம் தைச்சி கொடுக்கலாம். பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். கேட்குறவங்களுக்கு நைட்டியும் நம்ம தைச்சி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் தைச்சி கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு கை ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் 2 தையல் போட்டுக்கோங்க. நான் அப்படி தாங்க வீட்டில் இருந்தே தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். எல்லு, எக்ஸ்எல், எம், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயுமே நான் நைட்டி தைச்சி கொடுத்துட்ருக்கேன். இதில் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். 2 தையல் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து நைட்டி வந்து தையல் பிரிஞ்சிரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து சைடு அடிச்சிடலாம். 2 கையும் ஒன்றா வச்சு ஆம்போல் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா ஸ்டார்டிங் பண்ணும் போது ரஃப் அடித்து சைடு வந்து 1/4 இன்ச்சு தாங்க, 1/2 இன்ச்சுலாம் பிடிக்கக்கூடாது. 1/4 இன்ச்சு நம்ம ஓர தையல் போட்டுகிட்டே வரணும் ஃபுல்லாக நேராக. ஒரு சில பேர் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. தையல் வந்து கிராஸாலாம் போயிடக்கூடாது. நேராகவே ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம தைக்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் ரஃப் அடித்து எப்போவுமே எது தைக்கிறா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரஃப் அடிச்சுக்கிறணும். ரஃப் அடித்தா தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த பக்கமும் நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம போட்டாச்சு.
எக்ஸ்ட்ரா வர நூல்லாம் நம்ம வந்து அப்பைக்கப்பே கட் பண்ணிடணும். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கும். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே வந்து உருட்டி அடிக்க போகிறோம். 1/4 இன்ச்சு தாங்க மடிக்கணும், ரொம்ப அரை இன்ச்சுக்கெலாம் மடிக்கக்கூடாது. 1/4 இன்ச்சு மடித்து ஓரத்தையிலே வரணும் நம்ம. ரொம்ப ஈஸியாக நான் இந்த நைட்டி வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க பிகினர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓரத்தையில் தாங்க போடணும், இதில் நடு தையல்லாம் போடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஒரு நைட்டி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட சைஸ் வந்து எல் சைஸ். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். நெக்குலேருந்து ஜிப்பு நம்ம தைச்சதுலேருந்து கை எல்லாமே ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.